வைரஸ் சம்பந்தமாக இது ரெண்டாவது மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறோம். கொரோனா வைரஸ்ன்றது வந்து ஒருத்தன் அதுக்கு தொற்று உள்ளவன் வந்து தும்மினாலோ இருமினாலோ அது அந்த கிருமிகள் வந்து காற்று மூலமாகவும் இருமி மூலம் நீர் திவலைகள் மூலமாக பரவுவதாக சொல்கிறோம். அதனால தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி இருந்தால் அந்த நீர் திவலைகள் மூலமாகவோ சுவாசிக்கும் போதோ இல்லை அவன் தொட்ட இடத்த வந்து தொட்டாலோ இல்லை அவன் மீது தொட்டாலோ அவனை தொட்ட பொருளை தொட்டாலோ நமக்கு வந்து தொத்திக்கும் கட்டாயம். இது வந்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளில் பரவுற வேகத்தை வச்சு உங்களுக்கு தெரியும். அதனால தான் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து கடைபிடிக்கணும், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடைவெளி இருக்கணும், மக்கள் வந்து கூடக்கூடாது என்பதற்காக தான் இந்த 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. இல்லைனா இந்த 21 டோஸ் வந்து அதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து மக்கள் வந்து அதை பொருள் வந்து இந்த பொருளை வாங்குறேன் அந்த பொருளை வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து வெளியில் வந்து சுற்றுறீங்க. அது மாதிரி வந்து இந்த எசென்ஷியல் சர்வீஸ் மக்கள் வந்து காய்கறி கடைகளிலோ இல்லை வந்து கிராசரி ஐட்டம் வாங்குறதுலையோ சோஷியல் டிஸ்டன்ஸ் அதாவது 2 மீட்டர் இடைவெளி விட்டு லைனில் நின்று வாங்கணும். இது மக்கள் அத்தியாவசிய பொருள் தேவை, அதை வந்து நம்ம நிறுத்த முடியாது என்பதற்காக தான் அரசாங்கம் வந்து நன்மையை கருதி மக்கள் நன்மையை கருதி இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கடைபிடிக்க மாட்டீங்க. தேவையில்லாமல் வந்து வெளியில் நிறைய பேர் வர்றாங்க. அதனால தான் இப்போது சமீப காலமாக 2-3 நாளாக வந்து நிறைய கேசஸ் வந்து வயலேஷன் கேசஸ் நாங்கள் போடுறோம். 2 வீலர் கூட சீஸ் பண்ணி வைக்கிறோம். இனி வரும் காலங்களில் அது இன்னும் நாங்கள் அதை டைட் பண்ணுவோம். அதனால் மக்கள் வந்து இதை கடைபிடிச்சா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேருக்கு பரவி இருக்குது. அதுபோல் இல்லாமல் மக்கள் நெருக்கமான உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அது மாதிரி இல்லாமல் நம்மளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது மக்களோட வந்து ஆதரவு வந்து இருந்தால்தான் இதை கடைபிடிக்க முடியும், இல்லைன்னா பேரிழப்பை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் போலீஸ் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகளை இனிமேல் விதிக்க வேண்டியிருக்கும். மக்கள் ஒத்துழைப்பு அவசியம். காவல்துறையானது மக்களின் நலனுக்காக தான் வந்து இரவு பகல் பாராமல் வெளியில் வந்து நாங்கள் நடு ரோட்டில் நின்று உங்களை ரெகுலேட் பண்ணணும் என்றது எதுக்காகனா உங்களுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். டாக்டர்ஸும் அப்படி தான், அது மாதிரி தூய்மை பணியாளர்களும் அப்படி தான். நாங்கள் வந்து உங்களுக்காக செயல்படுறோம். நீங்கள் தயவு செய்து வீட்டில் இருங்க, நல்ல நலனோடு இருங்க, உங்களுக்கு பரவாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவு அரசு வழிகாட்டுதலின்படி கொரோனா தொற்று நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ள நபர்கள் கண்டறியப்பட்டு 1877 நபர்களின் வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நபர்கள் 28 நாட்கள் கண்காணிப்பில் இருப்பார்கள். ராஜபாளையம் வட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தவருடன் நேரடி தொடர்பில் இருந்த ஒருவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் மதுரையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல் நலம் சீராக இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இவர் வசித்த வீட்டின் அருகில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கட்டுப்பாடு பகுதி மற்றும் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இடைநிலை பகுதியில் உள்ள நபர்கள் மற்றும் அனைவருக்கும் நோய் அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று அதில் 71 நபர்களுக்கு அவருடன் நேரடியாக தொடர்பு தெரிய வந்து அவர்களது வீடுகளும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வீட்டில் இருக்கும் நபர்களுக்கும் ஏதேனும் அறிகுறிகள் இருக்குமானால் அரசு மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் அரசு அறிவித்துள்ளவாறு வீட்டினை விட்டு வெளியில் வராமல் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாவட்டத்தின் நிர்வாக சார்பில் ரூபாய் 1000 மதிப்பில் ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு தொலைபேசியில் தகவல் தெரிவித்தாலே நேரடியாக வீடுகளில் வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை பெற விரும்புவோர் 9450 943814 மற்றும் 9245412800 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தே பயனடையலாம். பொதுமக்கள் காய்கறிகளையும் வீட்டிலேயே இருந்து பெறுமாறு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 17 இடங்களில் சமுதாய சமையல் கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்கள் மூலம் இதுவரை 12,616 நபர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஊரடங்கினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வீடற்றோர் ஆகியோருக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. உணவு சமைக்கும் வசதி உள்ளவர்கள் ஆனால் வெளியிலிருந்து வந்து தங்கியிருப்போர் போன்றவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் நேரடியாக அவர்களது வீடுகளிலேயே வழங்கப்பட்டு வருகிறது.
ஆதரவற்றோர் உணவு தேவைப்படின் மாவட்ட கட்டுப்பாட்டு மையத்தினை 0456210777 அதாவது 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் அரசு உத்தரவின்படி வீடுகளில் தனிமைப்பட்டுள்ளோருக்கு மனநல உதவி அளித்திட 2 மனநல ஆலோசகர்கள் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையில் பணி அமைக்கப்பட்டுள்ளனர். ஆலோசனை தேவைப்படுவோர் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கும் 1077 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும். இதேபோன்று மாநில அவசர கட்டுப்பாடு மையத்திலும் மனநல ஆலோசகர்கள் உள்ளனர். அவர்களை 7008999699 மற்றும் 8610006542 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். தற்பொழுது அரசு அனைத்து அரிசி அட்டைகளுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான டோக்கன் உங்களது வீடு தேடி வந்து வழங்கப்பட்டு அதற்கான பணமும் உங்கள் வீடுகளிலேயே வழங்கப்படும். கூடுமானவரை அனைத்து பொருட்களையும் வீடுகளிலேயே வந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ஆகவே மக்கள் பொறுமையுடன் இருந்து அவர்களுக்குரிய வழங்கப்பட்ட நாளில் அவர்களுக்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அரசு அறிவுறுத்தியவாறு சமூக விலகலை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா தொற்று என்பது சமூக பரவலாக மாறாமல் அரசு அறிவுறுத்தலின்படி மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் தங்களது ஒத்துழைப்பை நல்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.